வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதுக்கு எந்த மாவும் நமக்கு தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. அவுட்டர் லேயர் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இன்னரில் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த செஞ்சு வச்சிங்கன்னா உடனே தட்டு காலி ஆகிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நம்ம இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கான கடலையை நான் இந்த மாதிரி தோல் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாயை நான் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அந்த ரெசிபிக்கான ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் உங்களுக்கு மிச்சமான 1 கப் ரைஸ் போதும் இந்த ரெசிபிக்கு. நான் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு இந்த ரைஸ் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மிக்சியில் எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி கடலை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அரிசியை சாதத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இல்லை நம்ம இந்த பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டதுனால உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாகவும் அதே மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். கூடவே நான் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம், இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயமாக உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, இந்த உருளைக்கிழங்கு இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். உங்களோட இந்த ரெசிபிக்கு அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இதுக்கு தண்ணியே நீங்கள் சேர்க்காதீங்க. இருக்கிறது அந்த தண்ணி இருக்குள்ள அந்த மாவில் அதுவே போதுமான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா நம்ம இதெல்லாம் பால்ஸாக உருட்டணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கிறிஸ்பினஸ் சேர்க்கறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 15 மினிட்ஸ் ரவா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. அப்புறம் நம்ம பால்ஸாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கோங்க. கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த மாவு உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 4-5 பால்ஸ் போட்டு நீங்கள் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு உள்ளே நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேங்க. பார்த்திங்களா, நம்ம பால்ஸ் அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. கலர் யூனிஃபார்மாக உங்களுக்கு வந்துடும். அவுட்டர் லேயர் நல்லாவே கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கலர் நல்லா மாறிட்டுருக்கு. இப்போ ஈவினிங்கில் ஏதோ சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் நம்ம கையில் அரிசி மாவு காலி ஆகிடுச்சு, கடலை மாவு இல்லை, இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா உடனே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் சாப்பாடு மீந்துருச்சுனாலும் அது வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதுக்கு டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ற ஸ்டார்டர்ஸ் ஃபீல் வரும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா, நல்லாவே இருக்கா. இதோ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கிறிஸ்பி ரைஸ் பால்ஸ். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா தட்டு உடனே காலி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.